ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேங்க, கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, போயிட்டு வர்றீங்க, போகிறீங்க. போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டிலேருந்து எப்படி புறப்படுறீங்களோ அப்படி அந்த சன்னிதானம் வரையில் நீங்கள் போகணுங்க. சன்னிதானம் வரையில் போயிட்டு தான் மற்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்க்கணும். என்னங்க, இடையில டிஃபன் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, இது சாப்பிட்றது, அதெல்லாம் சாப்பிட்டு சாவகாசமாக கோயிலில் இரவடை போய் பார்க்குறது கூடாது. எந்த பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? சாப்பிடாம பிடிக்காம அவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்டு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. சில பேரில் கும்பிடுவாங்க, பண்டுவாங்க, பிடிப்பாங்க. சில அவர் வந்து அணுகரம், அவருடைய பார்வை நம்ம மேலே படாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருவாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லைங்க. இறைவனை வழிபடணும்னா சுத்தபட்டமாக இருந்து விரதம் இருந்து நீங்கள் கோயிலுக்கு போகணுங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, பழனிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 7 நாள் சுத்தபட்டமாக இருக்கணுங்க. 7 நாள் சுத்தபட்டமாக இருக்கணும். ஒரு நேரம் மட்டும் சாப்பிடணும். ஒரு நேரம் மட்டும் சாப்பிடணும். மத்தியானம் உணவு எடுத்துக்கணும். இல்லாட்டி காலையில் தவுக்கணும். இல்லைங்க, தவுக்கணும். கவனம் எடுத்துட்டு அப்படி ஒரு சுத்தப்பட்டமாக இருந்து செருப்பு கிருப்பெல்லாம் போடாமல் சுத்தப்பட்டமாக இருந்து இறைவனை தரிசனம் பண்ணி 7 நாள் விரதமாக இருந்து நீங்கள் போனீங்கன்னால் நேராக வார்த்தையெல்லாம் குறைச்சிக்கணுங்க. வார்த்தை குறைச்சிக்கணும், ருசி குறைச்சிக்கணும், எல்லாமே குறைச்சி இறைவனை மட்டும் மைண்டில் வச்சுட்டே 7 நாள் இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னால், பழனி ஏறிட்டு இந்த இறைவனை பார்த்துட்டு வந்தீங்கன்னால், போகும்போது நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க. சரிங்களா? வரும்போது படி விட்டு இறங்கி வர்றீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு போனீங்களோ அந்த கடைசி படியை விட்டு கீழே இறங்கும்போது உங்களுக்கு 40% நெஞ்ச கழுவிடுவார். ஃப்ரீ ஆயிடுவீங்க. இந்த திக்குமுக்கில் இருக்காது. திக்குமுக்கில் இருக்காது. அடுத்த தடவை பழனி போகணும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, நீங்கள் நினச்ச காரியம் சால்வ் ஆயிடும். இது மாதிரி இருந்தீங்கன்னா தானுங்க இறைவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல வர்றேன். சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சுட்டுங்களா? ஓகே.